ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல அப்பா இந்த நேரத்திலே செய்யப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையானது விளங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிற நேரத்தில் அநேக நாட்களாக தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு ஒரு முடவனாய் இருந்ததான ஒரு மனுஷனை கண்டார்கள். அவனுக்கு யாராவது உதவி செய்வார்களா என்று சொல்லி அவனை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயத்திற்கு முன்பதாய் கொண்டு வந்து வைப்பார்களாம். யாரும் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. ஒருவேளை அவனுக்கு உதவி செய்தாலும் அந்த நாளுக்கு உண்டான காரியத்திலே அவன் தன்னுடைய ஜீவியத்தை கழித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியாது, பேதுருவும் யோவானும் வருகிற அந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கையானது மாறப்போகிறது என்று சொல்லி, அவனுடைய வாழ்க்கையானது மாறப்போகிறது என்று சொல்லி, என் தேவ ஜனமே, ஒருவேளை நினைக்கலாம் நான் அநேக நாட்களாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொல்லி என் தேவனுடைய நாமம் சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு காரியங்களை, பெரிதான காரியங்களை, அற்புதமான காரியங்களுடைய வாழ்க்கையை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவன் பார்த்தான், ஆண்டவரே, ஓ பேதுருவும் யோவானே, என்னவாது எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி காத்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு அவங்க சொன்ன காரியம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் கிடையாது, என்னிடத்தில் இருப்பது அதை காட்டிலும் மேலான ஒன்று, வெள்ளியை காட்டிலும் மேலான ஒன்று, தங்கத்தை காட்டிலும் மேலான ஒன்று, இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஒன்றை நான் வைத்திருக்கிறேன், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. தாயின் வயிற்றில் இருந்து பிறந்த நாள் முதற்கொண்டு முடவனாய் இருந்த மனுஷனுங்க இன்னைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் முடமாய் காணப்படுகிறது, நம்முடைய வளர்ச்சியானது முடமாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எழுந்து நடக்க வைக்கிறேன், உன்னுடைய ஆசீர்வாதங்களை எழுந்து நடக்க வைக்கிறேன், உனக்கு உண்டான பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை எழுந்து நடக்க வைக்கிறேன், உன்னுடைய பிசினஸ் உண்டான ஆசீர்வாதங்களை எழுந்து நடக்க வைக்கிறேன். நீ பார்க்கிறது என்ன தெரியுமா? அவர்களை நீ உற்று பார்க்க வேண்டும், என் தேவனை மாற்றவே நீ உற்று பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக சொன்னான். அவன் குதித்து எழுந்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். மகிமைப்படுத்திக் கொண்டு அவன் வெளியே போகலங்க, தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வந்து தேவனுக்கு மகிமையாய் சாட்சியாய் நின்றான். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும் அப்பா. இன்றைக்கு முடமா இருக்கிற எல்லா காரியங்களும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நிற்பதாக. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். அவனை மீட்கும்படியாய் என் இயேசு அந்த நாளை தெரிந்து கொண்டார். அநேக நாட்களாய் இருந்தவன் தாங்க, தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து இருந்தவன் தான். வாழ்க்கை மாறினதே காரணம், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்றைக்கு நடந்த அதே ஆசீர்வாதம், அதே அற்புதம் இன்றைக்கும் கர்த்தர் நடப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். உணர்ந்தவர்களாய் என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோர். விண்ணுலகு உயர்ந்தோ மருளும், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரந்தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரந்தன்னில் எனக்காய் ஜெபிப்பார். பாவமணி பலிப்பார், வாக்கியம் நடப்பார், நித்திய வழி சத்ய வாசலுயிரும், என் மீட்பருயிரோ
குறை உண்டு நீ சொல் மனமே, என் மீட்பர் உயிரோடு. நம் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். சொல் மனமே, போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லான் அம்புகள் எய்திடட்டும். வரைக்கும் போனதெல்லாம் போகட்டுங்க. அவனை பார்த்து அநேகர் கிண்டல் செய்திருப்பார்கள். சப்பானி பிச்சை கேட்கிறவனே, எத்தனை நாட்கள் நீ தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி அநேகர் அவனை வசை பாடியிருப்பார்கள். ஆனால் ஒரு நாளிலே கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தார். அந்த மாற்றம் வந்ததற்கு காரணம் தெரியுங்களா? ஏதாவது என் தேவனுடைய சமூகத்தில் நிச்சயம் கிடைக்கும் என்கிறதான எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் என் தேவனுடைய சமூகத்தில் கிடைக்கும் என்கிறதான எதிர்பார்ப்பு அவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு அவனை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்தது. போனது போகட்டும், இனிமேலுடைய வாழ்க்கை அவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கட்டும். ஆண்டவரே, இறங்கி எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தருடைய நாம மகிமையடையட்டும்.